கலாஹ காஷ்டச்ச யுஜ்யந்தே முகூர்த்தாச்ச தினானிச்ச அர்த்தமாசாச்ச மாசாச்ச நக்ஷத்ராணி கிரகாஸ்ததா ரிதவச்சாபி யுஜ்யந்தே ததா சம்பத்சரா அபி. ஓரொரு நாளும் 60 நாழிகை, 60 நாழிகை 60 நாழிகையான நாள் 7 நாள் சேர்ந்தால் ஒரு 7 நாட்கள் ஆகிறது. அதன் 15 நாள் ஒரு பட்சமாகின்றன. 2 பட்சங்கள் ஒரு மாசமாறுது, 2 மாசம் ஒரு ரித்துவாருது, 6 ரித்துக்கள் ஒரு வருஷமாறுது. கணக்கு பாட ஆரம்பிச்சார் அவர். இந்த ஸ்லோகத்தில் தான் துரியோதனன் கேட்டார், காலம் முடிஞ்சு போச்சா இல்லையான்னு கேட்குறேன். நீ என்னமோ 1 1 1 2 2 4 3 3 9ன்னு ஆரம்பிச்சிருந்தா கணக்காயிடுதா? அவனுக்கு அவசரம். இப்போ துரியோதனா அவசரப்படாதே, நான் சொல்கிறத புரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டே உனக்கு தெரிய போகிறது. நான் ஏன் சொல்ல வந்தேன், பஞ்சாங்க 2 பிரகாரம், ஒன்று சௌரமானம், ஒன்று சாந்திரமானம். சந்திரனுடைய சாரத்தின்படி பஞ்சாங்கம் வேறே, கணக்கு வேறே. சௌரமானத்தின்படி சூரியனின்படி கணக்கு வேறே. இடத்துக்கு வித்தியாசம் சொல்கிறார். சாந்திரமானத்தின்படி வருஷத்துக்கு 354 நாட்கள், சௌரமானத்தின்படி பஞ்சாங்கத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் 15 நாழிகையும் ஒரு வினாடியும். இது சூரியனுடைய பஞ்சாங்கப்படி கணக்கு. சந்திரன் பஞ்சாங்கப்படி 354 நாள். அப்போ காலத்தில் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, சந்திரமானத்தின்படி 12 ஆண்டுகள் முடிந்து, அதோடல்ல 13 ஆண்டுகள் முடிந்து 5 மாசமாகி மேலே 12 நாட்களும் முடிந்து போயின. இதுதான் பீஷ்மர் சொல்கிற கணக்கு. அவள் பண்ண வேண்டிய 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் 5 மாதம் ஆகிடுத்தான். அதுக்கப்புறம் 12 நாள் ஆகிடுத்தான். துரியோதனன் கேட்டான், அவர்கள அசடர்களா? அப்போ 5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டுக்க மாட்டாளோன்னா, இல்லை, நான் சொல்கிறது சாந்திரமானத்தின்படி கணக்கு. 354 வருஷத்துக்குன்னு வச்சுருந்தா கணக்கு. ஆனால் தர்மபுத்திரன் எதுக்கும் ஜாகிரதையாக இருப்பட்டோன்னுட்டு சௌரமான கணக்கையே வச்சுட்டு இருக்கான். அவன் சூரியனின்படி கணக்கு பார்த்துருக்கான். கிளம்பும் போது அவள் சந்திரமான கணக்கில் தான் கிளம்பினான். ஆனால் நீ எப்படி பேசுவே, எப்படி மாற்றுவேன்னு அவனுக்கு தெரியும் துரியோதனா. அதனால சந்திர கணக்கோட முடிக்காமல் சூரிய கணக்கை வச்சுன்னு 5 மாதம் கூட இருந்திருக்கான். இது எனக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்லலேன்னு விட்டாரோ. இது அவன் என்ன பண்ணுறாங்கிறது அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கணக்கு நீங்கள் சுலபமாக போட்டுடலாம். 365 நாளும் 15 நாழிகை. நாழிகை கணக்கு சொல்லியிருக்கேன். 60 நாழிகை ஒரு நாள். அப்போ 15 நாழிகை கால் நாள். கால் நாளா? 365 நாளா? 354 நாள் சந்திரன் படி கணக்கு இல்லையோ. 354க்கும் 365க்கும் வித்தியாசம். 354ன்னு ஒரு கணக்கு உண்டு, 352ன்னு ஒரு கணக்கு உண்டு. அது நீங்கள் வல்லார் ஆறு ஜோசியக்காரா தெரிஞ்சுவாளோ அவளை கேட்டு தெரிஞ்சுங்கோ. சந்திரமானத்தின்படி 352ன்னு சொல்கிறவாளும் உண்டு, இல்லை 354ன்னு சொல்கிறவாளும் உண்டு. இங்கே கணக்கு 352ன்னு வச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 352க்கும் 365க்கும் 13 நாள் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. 13 நாள் 13 வருஷம் இல்லையோ. அப்போ 13 13 169 நாட்கள் கூட வந்திருக்கும் இல்லையோ. அவன் கணக்குப்படி அவன் சந்திரனுக்கு பதில் சூரியனில் கணக்கு பண்ணுறான். ஒரு வருஷமும் 13 13 நாள் அதிகமாக வாசம் பண்ணியிருக்காவா. அப்போ 13 13 169. ஆனால் அது 169 நாள் வரல. இப்போ இவர் சொல்கிறது 30 நாள் 5 மாதம் 150 நாள் சரியாக போச்சு. அப்புறம் 19 நாள் இருக்கும் இல்லையோ. இவர் சொல்கிறது 12 நாள் தானே கூட இருக்குன்னு சொல்கிறார். அப்போ மிச்சம் 9 நாள் எங்கே சுவாமி போச்சுன்னு தோணும். அதுக்கு தான் அதிமாசம் அதிக மாதம்னு பீஷ்மர் கணக்கு சொல்கிறார். அதிக மாதம்னா இவ செலவழிச்சிருக்கிறதுக்குள்ள மொத்தம் 6 அதிக மாதங்கள் வந்திருக்கு. 6 அதிக மாதத்துக்கு தான் நம்ம ஆங்கிலத்திலே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் கணக்கு கூட்டுறோம் இல்லையோ. அதே கணக்கை இங்கேயும் வச்சுக்கோ. அதனால் அந்த அதிக மாதம் 6 வந்திருக்கு. 19ல் அந்த 6 கழிச்சுட்டேன்னா அப்புறம் 13 நாள் தானே. 13 நாள்னு இந்த கால் நாள் கணக்கு 15 நாள் கணக்கு இருந்தோ இல்லையோ, அதில் ஒரு நாள் போயிடுது. அதனால தான் பாக்கி 12 நாள்னாரு. வருஷங்கள் மொத்தம் அந்த வருஷம் முடிஞ்சு 5 மாதத்துக்கு 150 நாள், 5 30 150 நாள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் 12 நாட்கள் கூட இருந்துட்டா 5 நாழிகை கூட இருந்திருக்கா. ஆகையால் அவன் கணக்குப்படி சந்திரமான சௌரமான 2 முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொன்று விட்டுட்டான் தர்மபுத்திரன், ரொம்ப ஜாகிரதையாக இருந்திருக்கான். ஆனால் இப்போ அவளுக்கு சூரிய கணக்குப்படியே அவனுடைய நாள் முடிஞ்சு 6 நாள் ஆயிடுச்சு. அவன் நினச்சிட்டு இருக்கான் சப்தமி அன்னைக்கு தான் கடைசி நாள், அஷ்டமியிலேருந்து தான் நான் வெளியில் வரலான்னு நினச்சின்னு இன்னைக்கு வந்திருக்கான். துரியோதனா இல்லை, அவனுக்கு இது முன்னாடி இருக்கிற பருவ நாள்லேயே முடிஞ்சு போச்சு அவன் காலம்னார். அது கிருபருக்கு புரியல. ஏன் அப்படி சொல்றீங்கனால், இவன் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தானே, அப்போ மொத்தத்திலேருந்து சர்வ ஜாகிரதையாக இருக்கணும்னுட்டு அதிமாசத்து இந்த 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் கூட ஒரு நாள் வருதே, அந்த நாளையும் கணக்கு பண்ணி பார்த்துருக்கான். ஆனால் அவன் சூரியமானத்தால் கணக்கு பண்ணுறதுனால அதிமாச கணக்கு எடுத்திருக்க வேண்டாம். அதை எடுத்துன்றதுனால 6 நாள் இப்போ அவன் கூட அஜ்ஞாதவாசம் பண்ணியிருக்கான்.
இல்லைன்னா 6 நாளைக்கு முன்னாடியே அவன் கணக்கு முடிஞ்சு போச்சு துரியோதனா. இதைத்தான் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ ஆகையால் இப்போ சண்டை போட வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோ. ஏன்னா நீ சண்டையின் போது அவன் வந்தா வெளிப்பட்டு விடுவான், பிடிச்சி விடலாம், 12 வருஷத்துக்கு அனுப்பலான்னு. அது நடவாது. அவனை பிடிக்கிறது இல்லை. இத்தனை நாள் நான் கணக்கே சொல்றது வீண், பொழுது வீண். இப்பவும் சொல்றேன், பரமதார்மிகனான தர்மபுத்திரன் தப்பு பண்ண மாட்டான், முடிஞ்சிருந்தா தான் வெளியில வந்திருப்பான் என்று பீஷ்மாச்சாரியர் சொல்ல, சரி வேற வழி கிடையாது, இனிமேல் நம்ம சண்டை தான் போடணும் முடிவு பண்ணிவிட்டா. ஒரு பக்கத்தில் துரியோதனன் கால் பங்கு சேனையோட போனார். அதே சமயம் அர்ஜுனன் உத்தரனுக்கு உபதேசம் பண்ணினான், எடு இனி நாம் பக்கத்தில் போய் விற்கடை தூரத்தில், ஒரு வில்லினுடைய அம்பு போய் விழறது எத்தனை தூரத்தில் இருக்குமோ அந்த தூரத்தில் கொண்டு போய் நிறுத்து என்று இவர் பேசினார். பீஷ்மாச்சாரியர் அந்த பக்கம் சொல்றார், இப்போ நான் கணக்கு சொல்லிட்டேன், இப்பவும் ஒன்று வீணா போல கணக்கை யோசித்து பார்த்துக்கோ. எங்கேயா நீதிமன்றத்துக்கு பெரிய ஒரு வம்பு போகும், போயிட்டு அவள் இந்த மாதிரின்னு சொல்லியிருப்பா, அந்த மாதிரிங்கிறது ஒத்துக்கிறாப்புல இருந்திருக்கும், ஒத்துக்காதா போல இருக்கும். உச்ச நீதிமன்றத்துக்கு மறுபடியும் கிளம்பி போவா, அதுக்குள்ளே சொல்லுவா, வேண்டாம் இது வீண் வம்பு, கொஞ்சம் வெளியிலேயே முடிச்சுனுட்டா தேவையில்லே அப்படின்னு ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ. இதே போல் பீஷ்மர் சொன்னார், அவனோ ராஜ்யத்துக்கு 13 வருஷத்தை முடிச்சுட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு, நீ சண்டை போட்டாலோ ஜெயிக்காதுங்கிறது தெரியறது. ஒன்று செய், இப்போவான்னு சந்தியை பற்றி பேசுகிறேன், வாய்ப்பு கிடச்சிருக்கோ இல்லையோ, 2 பேரும் சந்திச்சுக்கு போறோம் இல்லையோ, நானே 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன், இப்போ பேசி இனிமே சண்டை வேண்டான்னு பேசணுட்டேன்னா சந்திம் நாசம்சே, சந்தியை பற்றின பேச்சே இல்லை, இப்பவும் யுத்தம், எப்பவா இருந்தாலும் யுத்தம் அப்படின்னு துரியோதனன் பேசினான். நான் எடுத்து சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, இனிமே ஒன்பாடுன்னு ஒத்துனுட்டார். அடுத்து அர்ஜுனன் உத்தரனை பார்த்து, இந்த ரதத்தை செலுத்து, கொண்டு போய் கிட்டக்க நிறுத்து, சண்டையை போட போறேன்னு சொன்னார். ரதம் கிட்டக்க போய் நிறுத்தப்பட்டது. யாரார் இருக்கான்னு பார்க்கிறார். ஆனால் அவன் தேடின்னு வந்த அப்புறம் துரியோதனை காணும். அர்ஜுனன் சொன்னதே மொத்த பேர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்து, அதில் துரியோதனன் எங்கேன்னு தெரியணும். மற்ற பேரோட சண்டை போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னா கிட்டக்கு வந்தான், பீஷ்மர் தெரியுறா, துரோணர் தெரியுறா, கர்ணன் தெரியுறா, துரியோதனன் தெரியல. உடனே உத்தரன் நெஞ்சில தட்டுட்டான் அர்ஜுனன், நான் சண்டை போட வேண்டியது இந்த இடத்துல இல்லை, எனக்கு தெரிஞ்சு வா வியூகம் அமைத்திருக்கிற பாங்கை பார்த்தால் துரியோதனன் இங்கிருந்து தெற்கு திசையிலேருந்து போயிருக்காப்புல தெரியறது. ஆகையால் தேர திருப்பு, மொத்த சைன்யத்துக்கும் ஒரு கும்பிடு, இவர்களோட இப்போ நான் யுத்தம் பண்ண போறதில்லை, பசுமாடுகள் இங்கு இல்லை, சேனா தூளி பசுமாட்டினுடைய கால் தூணியும் காணும். கிடுகிடுன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்த உடனேயே அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு ஆச்சாரியன். அதான் முக்கியம். இப்போ ஆச்சாரியனுக்கு எவ்வளவு அனுகிரகம் இருந்திருந்தா, தனக்கு தெரிஞ்சது தான் தெரிஞ்சு சொல்லணும்னு நினைச்சது மொத்தம் இந்த பிள்ளைக்கு புரியணும்னா அந்த அளவுக்கு அவன் குரு பக்தி வச்சிருக்கானோ இல்லையோ. ஆச்சாரியன் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பார், எல்லாத்தையும் அவரால் சொல்லிக் கொடுத்துட முடியாது. எத்தனை நாள் அவர் இடத்துல இருக்க போகிறோம். நம்ம அவர் இடத்துல விடை பெற்று கிளம்பும் போது நான் சொல்லணும்னு நினச்சிவிட்டு நேரமின்மையால் என்னென்ன சொல்லாமல் விட்டேனோ அதத்தனி உனக்கே தோணட்டும்னு அவர் அருளி அனுப்புவாராம். அதை வச்சுன்னு தான் வாழ்க்கையில் மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அதை போல துரோணாச்சாரியர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். வியூகம் அமைக்கப்பட்டதை பார்த்தே எந்த திசையில இடவெளி இருக்கு, எந்த திசை வழியாக அவன் ஓட்டின்னு போயிருக்கணும்னு புரிஞ்சுனுட்டான். சரின்னு உத்தரனை தேர ஓட்ட சொன்னா, நேர துரியோதனனை எதிர்த்தான். சரக்கூட்டங்களால் துரியோதனனை மூடி மொத்த பசுமாடு கன்றுகளையும் இவன் தேர ஓட்டிண்டு போன வேகத்தில் மாடு கன்றுகள் அனைத்தும் விராட தேசத்தை நோக்கி திரும்பி ஓடி போச்சு. அது போல ஒரு அழகான யுத்தம். தனித்த அர்ஜுனன் யுத்தம் பண்ணிவிட்டார். தஸ்ஸ சங்கஸ்ஸ சப்தேன ரத நேமிஸ்வனேன ச காண்டீவஸ்ஸ ச கோஷேன பிருத்திவி சமபங்கத அமானுஷானாம் பூதானாம் தேஷாந்த துவஜம் ஆசினாம். எல்லா சரக்கூட்டத்தினாலே தனுசு கூட்டங்கள் எல்லாம் திரும்பி ஓடி போச்சு. துரியோதனன் அங்கே போய் தகச்சு போய் நிற்கிறார். எடுத்துன்னு வந்த கவர்ந்துன்னு வந்த பசுமாடுகள்லாம் காணும். அப்போ உத்தரனை தட்டி அர்ஜுனன் சொன்னான், இனி மற்ற பேர் எப்படி இருக்கிறார்கள்னு பார்ப்போம், ஓட்டு நேர கிருபாச்சாரியர் இடத்துல தேர ஓட்டு. முதல் யுத்தம் அவரோட கிருப்பரோட வந்தான். பெரும் யுத்தம் உண்டது. ஆகாசத்தில் விமானத்தில் தேவர்கள் அத்தனை பேர் இறங்கி வந்து யுத்தத்தை பார்த்தா தேரை ஒழித்தான், சாரதி அடித்தான், குதிரை அடித்தான். நல்ல வேளை மக்கள்லாம் கிருப்பரை தள்ளி ஓரமாக ஒதுக்கி கூட்டின்னு போயிட்டான். அதற்கப்புறம் கிருபாச்சாரியர் தோத்து போயிட்டார்னு உடனே துரோணாச்சாரியரோட யுத்தம் பண்ணினா அவர் ரொம்ப பெரிய யுத்தம் பண்ணி பார்த்தார், அவரும் தோத்தே போயிட்டார். அதற்கப்புறம் துரியோதனனோட யுத்தம் தோற்றே போனார். அடுத்தடுத்து ஒத்தொத்தன்னு பீஷ்மர் மட்டும் இல்லை, அதற்கு முன்பாக கர்ணன் சண்டை போடுவதற்கு வந்தார். அடிபட்டு போய் நிற்க மாட்டாமல் அவனும் ஓடினான். அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய தெம்பை திரட்டிண்டு கர்ணன் திரும்பி வரார். பெரும் பேச்சுவார்த்தை மூழ்கிறது கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும். மறுபடியும் சண்டையிட்டு கர்ணனையும் ஒழித்து கடைசியா பீஷ்மாச்சாரியரை ஜெயித்து அவர்களுடைய வரணமான வஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மொத்த பசுமாடு கன்றுகளும் திரும்ப ஊருக்கு வர அர்ஜுனன் திரும்பி ஊருக்கு வந்தார். ராஜாவுக்கு பகு திருப்தி. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். இல்லை, என் மகளாட்டம் தான் என் சிஷ்யை. இப்போ விராட்ட பருவத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, அர்ஜுனனுக்கு தன் ஆச்சாரியனிடத்திலேயும் பகவானிடத்திலேயும் எத்தனை மதிப்பு மரியாதை இருந்ததுனால தான் இத்தனை பெருமையுமே. இல்லைன்னா எதிர்கட்சியிலே
பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர் ரொம்ப பெருத்தவர்கள்லாம் நிற்கிறா. 6 மகாரதிகள் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கா. துரியோதனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா 6 பேரும் பெரிய ரதிகள். இவர்கள் ஒத்தத்தரும் ஒரு சைன்யத்தையே துவம்சம் பண்ணிடுவார். ஆனால் 6 எதிர்த்து அர்ஜுனன் ஒருத்தனாக ஜெயித்தானே எப்படி? பர்வத்தினுடைய பலஸ்ருதி இதை வாசிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்க ஆரம்பிக்கச்சே, எடுத்த செயல்களில் தனியாகவே வெற்றி கிட்டும். தனியாக வெற்றி என்னமா கிட்டித்துன்னா, எந்த காரியமே தனியாக நடத்திட முடியாது. பகவானுடைய பலத்தையும் ஆச்சாரிய பலத்தையும் அர்ஜுனன் சேர்த்து கொண்டான். மற்ற பேர் மனுஷர்களை பற்றி அவன் கவலைப்படலை. ஆனால் இந்த 2 பேருடைய பலத்தை வாங்கினுட்டானோ இல்லையோ, ஆச்சாரியனிடத்தில் அப்படி பிரேமத்தோடு இருந்தானா, அவரிடத்துல பக்தி இருந்ததா? நமக்கு இப்போ கேட்குறவாளுக்கு என்ன சந்தேகம் வரும்? ஆச்சாரியனிடத்தில் சண்டை போட்டுன்னு இருக்கான், அம்பால் அடிச்சுட்டு இருக்கான். இவரானா 15 நிமிஷமாக ஆச்சாரியனிடத்தில் பக்தி பக்தின்னு இருக்கார். விழுந்து சேவிக்கிறது பக்தியா, அம்பால் அடிக்கிறது பக்தியா? அர்ஜுனனுக்கு பக்தி இருந்ததாங்கிற கேள்வி வரும் இல்லையோ. க்ஷத்திரியர்களுடைய விஷயம் வேறு. ஒத்தொத்தர் ஒரு மாதிரி நடந்துப்பார்கள். க்ஷத்திரியர்கள் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கச்சேவே தன்னை விஞ்சக்கூடிய சிஷ்யனா வரணும். யாருக்குமே அதில் தான் புத்திராது இச்சேத் பராஜயம்னு சொல்லுவார்கள். எந்த ஒரு அப்பாவையும் கேட்டு பாருங்க, தம் பிள்ளைய தன்னுடைய துறைக்கு வரணும், தன்னை விட அந்த துறையில் அவன் நன்னா இருக்கணும். இது எல்லாரும் ஆசைப்படுவாளோ இல்லையோ. அதுவும் தம் பிள்ளைனிடத்தில் தோக்கணும்னே ஆசைப்படுவாளாம். ஒரு மல்யுத்த வீரராக இருக்கார், பிள்ளை மல்யுத்த வீரனானா அவங்ககிட்ட தோக்கணும்னு ஆசைப்படுவார். வில்வித்த தெரிஞ்சவர் பிள்ளையும் பெரிய வில்லாளியானா அவனிடத்தில் தோற்கணும்னு ஆசைப்படுவார். தசரதனுக்கு ராமன் தன்னை ஜெயிச்சிருவார். குணங்களில் தன்னை காட்டிலும் ராமன் சிறந்தவன், நாட்டை ஆளுவதில் தன்னை காட்டிலும் பெருமை பெற்றவன். இதை மக்கள் சொல்றதை கேட்டுட்டு தசரதனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வந்துட்டு தெரியுமோ. வேணும்னு மக்களுடைய வாயை தூண்டி, என் ராமனுக்கு என்ன சின்ன வயசு, அவனுக்கு ஒன்றும் இப்போ வயசாகலை, அவனுக்கு போய் பெருமைங்கிறீளே, 60,000 வருஷமா உங்களை என்னமா நான் ஆட்சி புரிஞ்சிருக்கேன், நேற்றுக்கு வந்த பிள்ளை இன்னும் பட்டாபிஷேகமே பண்ணலை, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் கொண்டாடுறீள் அப்படின்னு அயோத்தியாவாசிகளை கேட்குறான். அவனுக்கு கொண்டாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த கேள்வி கேட்டால் இன்னும் 4 கொண்டாடுவாளோ இல்லையோ. ஏன் ராமனை பிடிச்சிருக்குன்னு அவன் நன்னா விளக்கமாக சொல்லுவாளோ இல்லையோ. அதை கேட்கணுங்கிற ஆசையில் தசரதன் வேணும்னு தூண்டி விடுறான். 10 ஸ்லோகத்தில் கொண்டாடின ஜனங்கள் அப்புறம் 32 ஸ்லோகம் கொண்டாடினான். தசரனுக்கு அதுதான் ரொம்ப திருப்தி. அப்போ தம் பிள்ளையிடத்தில் தோற்க தகப்பன் விரும்புகிறார், தன் சிஷ்யனிடத்திலே தோற்க ஆச்சாரியன் விரும்புகிறார். ஆண்டாள் பாசுரத்தில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சாதித்தாள். ஏற்ற கலங்கள், பசுமாட்டின் மடிக்கு கீழே பாத்திரத்தை கொண்டு போய் வைக்கிறோம். எதிர்பொங்கி மீதளிப்ப, அந்த மாடு எவ்வளவு வேகமாக பால் பொழியும்னால் பாத்திரம் நிரம்பி எதிர்த்து பொங்கி அளிக்கும்படிக்கு. இது மாட்டை பற்றியோ பாலை பற்றியோ கதை இல்லை. ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார். சிஷ்யர்கள்லாம் அதை நன்னா பாத்திரமாக இருந்து ஏற்றுக்கிறார். ஆச்சாரியர்கள் எவ்வளவு தூரம் பொழிவாள்னா, அவள் சொல்லியிருக்கிற வேகத்துக்கு அவள் சொன்னதை காட்டிலும் 10 மடங்கு சிஷ்யன் எதிர்பொங்கி மீதளிக்கும்படி தான் ஆச்சாரியர்கள் அர்த்தத்தை கொடுப்பாளாம். அப்படி ஒருத்தர் தான் வேதவியாசர். அப்படிப்பட்டவர் தான் பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர். அவர்களிடத்தில் அர்ஜுனனுக்கு அத்தனை பிரேமம், அத்தனை பக்தி. அப்போ வணங்க வேண்டாமான்னா ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், சண்டை தொடங்க போகிறது. அர்ஜுனன் உயர்ந்த குதிரைகள் பூட்டின தேரிலே, கண்ணனுடைய தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு சமமானவை, மேக புஷ்பம்னு பேரு, சைபியம்னு பேரு, தேரோட அர்ஜுனன் வருகிறான். துரோணாச்சாரியர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ அங்கிருந்து 2 ரெட்ட அம்புகளை அர்ஜுனன் எய்கிறான். ஒரு ரெட்டை துரோணருடைய தேர் அவர் திருவடிக்கு பக்கத்தில் குத்தி நிற்கிறது. இன்னொரு 2 அம்பு அவருடைய 2 காதுகளையும் தட்டி கொண்டு வேலை ஓடிப்படுத்து. பார்த்த உடனே துரோணாச்சாரியர் துரியோதனிடத்தில் சொல்றார், ஒரு 2 அம்புகளாலே அர்ஜுனன் என்ன வணங்கினான், மற்ற 2 அம்புகளாலே என் காதோட கேட்டு யுத்தத்தை தொடங்கலாமா என்று அனுமதி கேட்கிறான். துரியோதனா, உனக்கு புரியாது, அவன் எவ்வளவு தூரத்திலிருந்து அம்பெய்திருக்கான் பார்த்தியா. என்னிடத்துல இன்னும் ஆச்சாரிய பிரதிபத்தி அவனுக்கு மாறலை. என்ன திரும்ப திரும்ப துரியோதனன் ஒரே புகார் சொல்றார் இல்லையோ, நீர் அவர் பக்ஷபாதி, நீர் அவர் பக்கம் பேசுவீர், நீர் அவர் பக்கம் பேசுவீர். இதை கேட்டுத்தான் அஸ்வத்தாமாவுக்கு கோவம் வந்துடுது. எங்கள் தகப்பனாரிடத்துல பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு வழி இல்லை, அதை சம்பாதித்திருக்கிற அவனை எதுக்கு குற்றம் சொல்லிட்டு இருக்காய். ஆச்சாரியனிடத்துல நல்ல பேர் இவன் எடுத்துட்டான், எடுத்ததுனால அவனுக்கு நன்மை. துரியோதனா, உனக்கு இதே துரோணர் தானே சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுக்கும்போது அவர் ஒன்றும் பாரபட்சம் பார்க்கவே இல்லையோ, நடுநிலையாத்தானே சொல்லிக் கொடுத்தார். உனக்கு பக்தி வரலை,
வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நீ அதே போல இருந்திருப்பே. அப்போ ஆச்சாரிய நடத்துகிற பக்தி வந்தால் அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் நமக்கும் வந்துடும் இல்லையோ. ஆச்சாரியன் 2 கண்களால் நம்மளை பார்ப்பாராம். ஒன்று வெளிக்கண், மற்றொன்று உட்கண். அவர் வெளிக்கண்ணால் பார்த்துட்டாலே போரும். ஆனால் நாம் குருகுல வாசம் முடிஞ்சு கிளம்பி போகும்போது ஆச்சாரியன் உள்ளூர நினச்சிப்பறான், இத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளவு தான் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது, இன்னும் எத்தனையோ இவனுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆச்சாரியாத்து பாதத்தேன்னு சாஸ்திர வாக்கியம். ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் ஆச்சாரிய இடத்துல படிக்கச்சே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வாழ்க்கை 80 வயசு வாழ போகிறோம். அவரிடத்துல கத்துன்றது 7 வயசுலேருந்து 19 வயசு வரை. அதற்கப்புறம் இவன் வெளியில் வந்துட போகிறான், கிரகஸ்தாசிரமம் இல்லறத்தை ஏற்றுக்கொள்ள போகிறான். அவரால் அந்த 12 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ சொல்லிட முடியும். கற்றதற்கு எத்தனையோ இருக்கு இல்லையோ. ஒரு 1/4 பகுதியை சொல்லிட்டு ஆனால் அவர் கண்குளிர கட்டாட்சிப்பறான். நான் சொல்லணும்னு நினச்சினுட்டு நேரமின்மையால் என்னென்னலாம் விட்டுட்டேனோ அதெல்லாம் அந்தந்த சமயத்தில் என் சிஷ்யனுக்கு தானே தோன்றட்டும் என்று பகவானிடத்தில் அவர் வேண்டிக்கிறார். அப்பப்போ அது தோன்றணும். அப்பப்போ தோன்றணும்னா அன்னன்னைக்கு ஆச்சாரியனை வணங்கணும். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் கேட்டுன்னு வந்துட்டோன்னு விட்டுடக்கூடாது. தினப்படி காலை எழுந்திருந்து நமக்கு அர்த்தங்களை கற்றுக் கொடுத்தவர் யாரோ அவரிடத்துல வணக்கம் இருக்க வேண்டும். சண்டை போட வருகிறான், ஆனால் வணக்கத்தோடு வரான். பக்கத்தில் இருக்கிற துரியோதனன் வணங்குறாப்புலேயே நிற்கிறான், ஆனால் கோபத்தோட புகார் பண்ணிருக்கான். சண்டை போடுற வர்றவனுக்கு வணக்கம் இருக்குது, அம்புகளை விட்டு அனுமதி கேட்குறான். ஆனால் சண்டையே போடலை, நம்ம பட்சத்திலே இருக்கார், வெசிண்டே இருக்கானோ இல்லையோ. அதனால் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். எதிர்க்கு நிற்கிறதுனால தப்பில்லை. க்ஷத்ரிய தர்மம், ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் எதிர்க்கிறான். ஆனால் எதிர்க்கும் போதும் ஆச்சாரியனிடத்துல பக்தி மாறாமல் இருக்கிறானோ இல்லையோ. இதைத்தான் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. தத்துவதரிசிகளான ஞானிகளிடத்தில் போய் கேட்டுக்கோ, அவர்கள் உனக்கு அர்த்தத்தை சொல்லிட்டா கண்குளிர கட்டாட்சித்தார்கள் என்னால் அதற்கு மேலே உனக்கு தேவையானதே இல்லை. அனைத்து தர்மங்களும் உனக்கு தெரிஞ்சுப்படும். ஆக நாம் புரிஞ்சுக்கிறது என்ன, அர்ஜுனனுக்கோ தர்மபுத்திரனுக்கோ பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரியரை எதிர்க்கக்கூடிய திறமை நிச்சயம் கிடையாது. இதை பரீட்சித்து தெளிவாகவே கண்ணனிடத்திலே 10வது ஸ்கந்தம் பாகவதத்தில் தொடக்கத்தில் சொல்கிறான். திமிங்கிலங்களை போல பீஷ்மரும் துரோணரும், சின்ன மீன்களை போல என்னுடைய தாத்தா. ஆனால் எப்படித்தான் அந்த திமிங்கிலங்களுக்கு முன்னாடி வா ஜெயிச்சாளோன்னா அப்போ தான் சுகாச்சாரியர் பதில் சொல்கிறார். பரீட்சித்து சுகரிடத்தில் பேசியிருக்கான். சுகாச்சாரியர் அதுக்கு பதில் சொல்கிறார், எப்படி ஜெயிச்சாலும் உனக்கு சந்தேகமாக பரீட்சித்து அதே திமிங்கிலத்தின் அனுகிரகத்தோடு தான் மீன் ஜெயிச்சதுன்னார் அவர். இவனுக்கு ஆச்சரியம், திமிங்கிலத்தையே மீன் ஜெயிக்கணும், அப்போ அதுங்கிட்டேயே போய் நம்ம பிரார்த்திக்கலாமான்னா நாம் அவனை சுலபத்தில் அண்டிடவே முடியாது. அவர்களை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய சங்கிலியை அவர்களே கொடுத்தா தான் உண்டு. சுவாமி பகவானை ஜெயிக்கிறதுக்கு சங்கிலியா? எந்த சங்கிலியால் கட்டணும்னா ஒரே சங்கிலியால் தாம்பு கயத்தால் யசோதை கட்டி வச்சா. இதை மட்டும்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஆச்சாரியன் அழகாக சாதித்தார், யசோதை தாம்பாலே கட்டவில்லை. அததாம பரிணாம ஜுஷா பபந்த பிரேம்நாததாம பரிணாம ஜுஷா பபந்த. அவள் தாமத்தாலே கட்டவில்லை, பிரேமத்தாலே கட்டினாள்னு எழுதினார். அவளுக்கு இருக்கிற ஆசை கண்ணன் பேரிலே, ஆசைக்குத்தான் அவன் கட்டுப்படுறானே தவிர அப்போ பக்திக்கு கட்டுப்படுபவன் எம்பெருமான். பக்தியாது அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றே வழி. அப்போ ஆணையாட்டம் இருக்கிற பெருமானை கட்டுவதற்கு பக்தி ஒன்று தான் சங்கிலி. அந்த பக்தி இப்போ ஆறு கொடுக்கணும்னா அவர் தான் கொடுக்கணும். ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அவரே தானே சங்கிலியை தூக்கின்னு வரணும். யானை எப்படி சங்கிலியை தூக்கின்னு போகிறதோ அதை போல் பகவானே தான் பக்தியை நமக்கு கொடுக்கணும். ஏனெனில் பக்தி போல ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கு வழி இல்லை. பக்தியை எப்படி கொடுப்பார்? எனக்கு கொடுத்துடக்கூடாதான்னா பக்தி வேணும்னு அவரிடத்தில் ஆசைப்பட்டவனுக்கெல்லாம் கொடுத்துருவார். பகவன்னு நீ தான் எனக்கு என்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துடுத்தா அப்புறம் மேன்மேலே பக்தியை வளர்க்கிறார். தானே பக்தியை கொடுத்து தன் திருவடிகளை கொடுத்துடுறார். அப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி ஆச்சாரியனிடத்தில் பக்தி இருக்கணும், அப்புறம் பகவானிடத்திலே பக்தி ஏற்படும். இப்போ அர்ஜுனன் எல்லாரிடத்திலும் அனுமதி பெற்றுக்கொண்டான். துரோணாச்சாரியரிடத்திலே 2 அம்புகளை செலுத்தி 1 அம்புகளாலே வணக்கத்தை சொல்லி மற்றொரு 2 அம்புகளாலே காதை உராய்த்து கொண்டு அனுப்பி அதை எய்து சரி நாம் யுத்தத்தை தொடங்கலாமான்னு அனுமதி பெற்றுக்கொண்டான். ஒத்தொத்தரா அர்ஜுனனிடத்தில் சண்டை போடுறதுக்கு வரா. அவரவர்கள் தோற்று போனார்கள்னு பார்த்தோம். இன்னன்னார் வந்தார். கிருபாச்சாரியரோட முதல்ல சண்டை ஆரம்பிச்சது, தோத்துட்டார். துரோணாச்சாரியரோட சண்டை நடந்தது,
தோற்றார். அஸ்வத்தாமாவோட சண்டை நடந்தது, தோற்றார். இனிமே கர்ணன் எங்க இருக்கிறான்னு தெரிந்து கொண்டு அவன் நோக்கி தேரச் செலுத்து என்று உத்தரனுக்கு ஆணையிட்டான் அர்ஜுனன். உத்தரன் விராட்ட தேசத்து மன்னவனுடைய திருக்குமாரன். அவர் தான் இந்த சண்டையே போட்டிருக்கணும். ஆனால் இயலாமையாலே அவன் தேரோட்டியா ஏத்துனுட்டார். அர்ஜுனன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். கர்ண எதுதே சபா மத்தியே பகுவாச்சா விகத்திதம் நமே யுதி சமோஸ்தீதி ததிதம் சமுபஸ்திதம். இவர்களெல்லாம் அடிபட்டு விழுந்த பிற்பாடு அர்ஜுனன் கர்ணனை கண்டான். இனி இவனோடே சண்டை செய்வோம். பக்கத்தில் தேர் வந்துடுத்து. ரெண்டு பேர் இந்த அத்தியாயத்தில் பேசிக்கிறா. இந்த அத்தியாயம் முழுக்க அர்ஜுனன் பேசினது, அடுத்து இருக்கிற கர்ணன் பேசுறது. அர்ஜுனன் முதல்ல சொல்றார், தேவையற்ற பேச்சுக்களை ராஜசபையில் நீ உதிர்த்தாய், திரௌபதியை அவமானப்படுத்தினாய். என்ன அந்த இடத்திலே தர்மத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருந்தபடியால் சந்தர்ப்ப வசத்தால் கட்டுப்பட்டிருந்தோம். அதனால உன்னை நான் எதிர்க்கிறேன். இப்போது அப்படி அல்ல. எங்களுடைய 13 வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிந்து விட்டது. சந்திர கணக்கின்படி, சாந்திரமானத்தின்படி பார்த்தால் 13 வருஷங்கள் முடிஞ்சு 5 மாசங்களும் முடிஞ்சு 12 நாட்களும் முடிந்தன. ஆனால் சூரியனுடைய கணக்கின்படி பார்த்தால் 13 வருஷங்கள் முடிஞ்சு 6 நாட்கள் மட்டும் சென்றிருந்தன. ஆனால் தர்மபுத்திரன் பண்ணியிருக்கிற கணக்கின்படி பார்த்தால் ஏதுமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் சப்தமியோட முடிஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக கணக்கு போடுறவர்னு நினைக்கிறேன். அவர் தர்மபுத்திரன் ரொம்ப ஜாகிரதையானு தெரியல. இப்போ ஏன்னா எந்த பஞ்சாங்கத்தின்படியும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு அதற்கு நாள் கொடுத்து இப்போ சப்தமி அன்னைக்கு தான் முடிந்ததா அவர் நினைக்கிறார். ஆகையாலே கீழே நம்ம பார்த்தோம், சுஷர்மாவை கொல்றதுக்கு கூட தடுத்துட்டார் இல்லையோ. பீமசேனன் சுஷர்மாவை தெற்கு பக்கத்துலேருந்து வந்தவரை கொன்னிருப்பார். ஆனால் கொன்னிருந்தா சப்தமி இன்னைக்கு ராத்திரி தான் இருக்கு வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் தர்மபுத்திரர் தடுத்துட்டார். அஷ்டமி திதி முழுக்கவும் முடிஞ்சு போச்சு. இப்போதான் திதி அன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னிவர்கள் வெளியில் வரல. இன்னும் மறுநாள் போய் ராஜசபையில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் 3ஆம் நாள் வெளியில் வந்திருக்காளாம். இணைவா பேசின்னு இருக்கிறபடி இன்னைக்கு 6 நாள் முடிஞ்சு போச்சு. வேண்டாம், தர்மபுத்திரனுடைய கணக்கின்படி பார்த்தாலும் சப்தமியோடு முடிஞ்சு போச்சு. அஷ்டமி ஆயிடுத்து. இப்போ நவமி அன்னைக்கு வரலாம் திரும்ப ராஜ்யத்துக்கு வந்துட்டா. நவமி போய் தசமி போய் ஏகாதசி போய் 3 நாள் கழிச்சு தான் 6ங்கிறதையே வெளியில் சொல்லியிருக்கான் தர்மபுத்திரன். ஆனால் அது தாங்கள் 6ன்னு அறிவித்ததே தவிர அதுக்கு முன்னாடி யுத்த பூமியில் அஷ்டமி அன்னைக்கு தெரிஞ்சுனுட்டாளோ இல்லையோ. ஏன்னா இவனா வெளியில் சொன்னது இன்னும் 3 நாள் கழிச்சு. ஆனால் இவன் தான் அர்ஜுனன்கிறத துரியோதனாதிகள் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாளே. துரோணாச்சாரியர் காதை உரசிந்த அம்பு போறச்சேவே இவன் தான் அர்ஜுனன்கிறத உடனே கண்டுபிடித்து விட்டார். அதனால ரொம்ப ஜாகிரதையாக கணக்கு பண்ணி 13 வருஷங்கள் முடிவடைந்து விட்டன. வனே 12 வருஷாணி யானி சோடானி துர்மதே தஸ்யாத்ய பிரதிகோபஸ்ய பலம் பிராப்னுகி சம்பிரதி. நாங்கள் 12 வருஷம் கட்டப்பட்டுட்டு 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நான் விட போகிற அம்புகள் எப்படி சீர போகிறது தெரியுமா? 13 வருஷமா தவம் பண்ணி எந்த சண்டையிலும் ஈடுபடாமல் சக்தியை விரயம் பண்ணாமல் அனைத்தையும் சேமித்து வச்சிருக்கேன். இப்போ இது இத்தனை சேர்த்து வெளிப்பட போகிறது. என்னைக்கு நம்ம சக்தியை சேமிக்க தபஸ்விகளுக்கு பெருமை அதுதான். யோகிகளெல்லாம் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறாளே, மனசு கட்டுப்படுத்துகிறாளே. நம்ம எல்லாருமே சொல்கிறது கட்டுப்பாடுகளே கூடாது. எல்லாரும் அவாவா இஷ்டப்படி இருக்கணும். இது இன்னைக்கு மொத்த பத்திரிகையை பிரிங்கோ, எந்த ஊடகத்தை பிரிங்கோ, முதல்ல சொல்லிக் கொடுக்குறது இதுதான். ஆனால் நம்ம பாரதத்து படிப்பு இதை சொல்லிக் கொடுக்காது. கட்டுப்பாடோடு தான் இருக்கணும். மனக்கட்டுப்பாடு வேணும், புலன்களுடைய கட்டுப்பாடு வேணும். அதை தைரியமாக சொல்கிறான் இப்போ அர்ஜுனன். நாங்கள் 13 வருஷம் கட்டுப்பட்டு தபஸ் பண்ணியிருக்கிறபடியாலே சேர்த்து வச்சு இனிமேல் சக்தி எவ்வளவு தூரம் வெளிப்பட போகிறது பார். கர்ணா, அதை பார்க்க போகிறாய். வாமனமூர்த்தி ரொம்ப சுருங்கினார். திருமழிசாழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார இன்னியே பெருக்கமெய்து பெற்றியோய். வாமனன் எத்தனைக்கெத்தனை சுருங்கினாரோ அத்தனைக்கெத்தனை திருவிக்கிரமனா வளர்ந்தாரோ இல்லையோ. அப்போ எத்தனைக்கெத்தனை நாம் தபஸ் பண்ணி அடக்கிறோமோ அத்தனைக்கத்தனை நம்முடைய செயல்பாடுகள் விளக்கமாக இருக்கும். இதை நாம் புரிஞ்சுண்டு அதனால் எத்தனைக்கெத்தனை பேசாமல் இருக்கமோ, மௌன விரதத்தை கடைப்பிடிக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை நாம் 4 வார்த்தை பேசினா கூட ஊர் ஏற்றுக்கும். அதை விட்டுட்டு வளவளான்னு எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்கோம் பாருங்க, இவர் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னு யாரும் ஏற்றுக்கவே மாட்டான். பேச்சை ரொம்ப குறைச்சிட்டு சொன்னாலே 4-5 வார்த்தை தான் சொல்லுவார்னா அப்போ எல்லாரும் அவாவா காதை தீட்டுண்டு அவர் 4 வார்த்தை தான் சுவாமி சொல்லி முடிச்சுட்டு போடுவார். அதுக்குள்ளே என்ன சொன்னாருங்கிறத நம்ம ஒழுங்காக கேட்டுக்கணும், தயாராக இருப்பா. இதை எப்பவும் பேசுகிறதா இருந்தது சொல்லிகிட்டே இருப்பார் என்று விட்டுடுவா. அப்போ ஒரு விஷயத்திலையும் நாம் சுருக்க அதன் சக்தி அதிகரிக்கிறது இல்லையோ. நம்ம மனசுக்குள்ள பகவானை வைத்து ஆராதிக்க
அவர் எப்பவுமே விளக்கமாக தான் இருக்கார். ஆனால் எனக்கு நன்னா விளங்க ஆரம்பிச்சிருவாரோ இல்லையோ, அவருடைய விளக்கத்துக்கு குறைவில்லை. ஆனால் நான் அவரை குறித்து தியானித்தான் எனக்கு விளக்கமே வளரும். அதைத்தான் இங்கே அர்ஜுனன் தெரிவித்தான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।